ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபத்தின் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த ரோமர் 11ஆம் அதிகாரம் சற்று புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரமாவது போல தெரியலாம், கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஆனால் ஆவியானவருடைய உதவியோடு ஒரு 2-3 முறை இந்த ரோமர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிப்பீர்களானால் ஆண்டவர் தெளிவாய் உங்களை அவர் நடத்துவார். இந்த நாளிலே நம்ம இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருத்தை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் வம்சத்திலே யூதா கோத்திரத்திலே பிறந்தார். ஆகவே இயல்பாகவே மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள், இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேலர்களுக்கும் நாம தான் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ளே இருந்தது. அதில் யூதர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே யூதர்களும் மற்ற அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களும் புறவினத்தார், அதாவது இஸ்ரவேலர்களை தவிர மற்றவர்கள் புறவினத்தார், அதில் தான் நம்மளும் வர்றோம், புறஜாதிகள்னு. இந்த புறவினத்தாருக்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலட்சியமாய் தெரிந்து, அப்போ முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே பவுல், பேதுரு, யோவான், ஆண்டவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் ப்ளஸ் பவுல், இவர்கள் இணைந்து ஊழியம் செய்து பல தேசங்களிலே பல கண்டங்களிலே தேவனுடைய மார்க்கம், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்து ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள். ஆலயங்களுக்குள்ளே திரளான மக்கள் வந்தார்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் நிரூபித்தார். முதல் நூற்றாண்டு திருச்சபை அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவர் விசேஷித்த அடையாளங்களை எல்லாம் செய்தார். ஆகவே ஜனங்கள் பயந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். திருச்சபை வெடித்து பரவியது. திருச்சபை அப்படி திரள் கூட்டமாய் வரும் பொழுது அந்த திருச்சபைகள் இருக்கிற மக்களை மாம்சத்தின்படி 2 பிரிவாய் பிரித்தார்கள். யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள். அன்னைக்கே சாதி பிரச்சனை உள்ள வந்துருச்சு. எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எபிரேயர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே சாதி பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனை இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அப்போ கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்போ சபைக்குள்ள 2 பிரிவு தான். ஒன்று எபிரேயர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், இன்னொன்று புறவினத்தார், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள். இப்படி 2 பிரிவாய் பிரிந்தார். ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் வன்மையாய் இதை கண்டித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போலத்தான் எல்லா சபைகளிலும் இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்கள் என்று பிரிவினை உண்டாயிற்று. இதை பவுல் அழகாய் அதை விளக்குகிறார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. நாம் இன்னைக்கு சொல்றோம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் போலி கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சபையை நம்ம எடுத்துக்கொண்டால் எல்லாருமே புறவினத்தார் தான் இஸ்ரவேலர்கள் பார்வையில். ஆனால் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் மெய்யான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கம்மி. அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள். பெயர் கிறிஸ்தவ பெயர் இருக்கும், வாழ்க்கை அப்படி இருக்காது. இதை முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்களுக்கு சரியாக சொல்லணும்.
இதை சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது, ஆண்டவரை மெய்யாய் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்கு பெயர் கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஒரு அலட்சியம். அவன்லாம் ரட்சிக்கப்படலை, அவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான். இப்படி ஒரு எண்ணம் புறையோடி போய் விடுகிறது. அது ஆபத்து. அதைத்தான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் அயலான் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வழி பார்க்கலாம். அடுத்தவர்களை அவமதிக்கிறது, அடுத்தவர்களை தாழ்வாய் நினைக்கிறது, அது ஆண்டவருக்கு அருவருப்பு. இதை பவுல் மூலமாக ஆண்டவர் ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஒரு ஒலிவ மரம், அதிலுள்ள கிளைகள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஆண்டவரை, ஆகவே ஆண்டவர் அவர்களை தள்ளி விடுகிறார். தள்ளிவிட்டு அந்த கிளைகளை வெட்டி போடுகிறார். அந்த கிளைகள் இருந்த இடத்திலே புறவினத்தாரிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், காட்டு ஒலிவ மரமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் வெட்டி கொண்டு வந்து அந்த கிளையிலே ஒட்ட வைத்து அந்த ஒலிவ மரத்தின் சாருக்கும் சத்துக்கும் நம்ம பங்காளர்களாகி கனி கொடுக்கிறவர்களாகி மாறுகிறோம். ஆனால் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற காட்டு ஒலிவ மரமாகிய நீங்களும் நானும் வெட்டி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேலர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முழு காரியமும். இதைத்தான் சுற்றி சுற்றி எழுதி வைத்திருக்கிறார் ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே. காட்டு ஒலிவ மரமாகிய நீ விசுவாசித்ததினால் சுவாவப்படி கிளையாய் இருக்கிறவர்கள் இடத்துல உன்னை விட்ட வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களை நீ அற்பமாய் நினைக்கக்கூடாது. பயபக்தியாயிரு, பயந்துரு. அதாவது 11ஆவது அதிகாரத்துக்குள்ளே வர்றோம். அதாவது முதல்ல விசுவாசத்தில் வளர்ந்து வந்தோம், போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து வந்தோம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வந்தோம். அவர் நமக்குள்ளே ஆத்தும தாகத்தை கொடுத்தார். ஆத்தும தாகத்தால் நிறைந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது நிறைய பலன்களை தர ஆரம்பித்து விட்டது, நிறைய கனிகளை தருகிறது. ரொம்ப நாளைக்கு முன்பு புறவினத்தாரிலிருந்து ஆண்டவரை முதல் முறையாக ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவ ஊழியர் ஒருவருடைய பிரசங்கத்தை கேட்க போயிருந்தேன். என்னுடைய ஆலயத்திலே அவரை பிரசங்கத்துக்கு அழைத்திருந்தார்கள். நான் பின் வரிசையிலே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல, முதல் தலைமுறை கிறிஸ்தவன். நானே இவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து விட்டேன். பரம்பரை கிறிஸ்தவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நல்ல கேள்வி. இது திருச்சபையிலே இப்படி பிரசங்கம் பண்ண ஆட்கள் தேவை. ஆனால் அவருடைய பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தவறை செய்தார். எனக்கு நீ ஆலோசனை சொல்லணும்னா என்னை விட அதிக ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணவனா இருக்கணும். நான் மாதம் 400 மிஷனரிகளை வைத்திருக்கிறேன், 400 மிஷனரிகளுக்கு சம்பளம் போடுகிறேன். எனக்கு புத்தி சொல்ல நீ வருவாயானால் நீ 401 மிஷனரிகளை வைத்திருந்தால் மட்டும்தான் நீ எனக்கு ஆலோசனை சொல்லலாம். இப்போ இயேசுநாதரே இவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. இயேசுநாதர்கிட்டே 12 ஒரு 70 அவ்வளவு சீசர்கள் தான் இருந்தாங்க. இயேசுநாதரோட ஒரு பெரிய ஆள் ஆயிட்டார். என் அன்பு சகோதரனே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது வருகிற பிரச்சனைகளைத்தான் ரோமர் நிருபம் நமக்கு அங்கே சொல்லித் தருகிறது. 9, 10வது அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது ஆத்தும பாரம் மிகுந்து வருகிறது, அன்பு ஏராளமாய் வருகிறது, ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படுகிறார்கள், புதிய சபைகள் உருவாகிறது. உடனே நீ சுபாவ கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே.
பயந்திரு. 11ஆம் அதிகாரத்தில் அதை மிக தெளிவாக அவர் எழுதுகிறார். ஒரு 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேதத்தில் நீங்கள் பாருங்கள். 11வது அதிகாரம் 17, 18, 19. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு, அதாவது ஒடித்து போடப்பட்ட கிளைகள், பெயர் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு கனி கொடுக்காத கிளைகள், அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர்தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆண்டவருடைய பார்வையிலே நீதி. அவன் சுபாவ கிளையாய் இருந்தால் என்ன, விசுவாசிக்கவில்லை, வெட்டி தூர போட்டார். நீ காட்டொலிவு மரம், நீயும் நானும் நம்மை நாம் விசுவாசிக்கிறோம், வெட்டி கொண்டு வந்து ஒட்ட வைத்திருக்கிறார். ஒட்ட வைத்த உடனே நல்ல கனிகளை தருகிறோம். உடனே மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதே. பயந்திரு, தாழ்மைப்படு. பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தில் அதைத்தான் அவர் அங்கே தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறார். பரிசேயன் செய்தது எல்லாமே சரி. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறான், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறான். அவன் மற்றவர்களைப் போல பாவம் செய்யலை, துணிகரமாய் எல்லாமே சரிதான். ஆனால் பரிசேயன் செய்த ஒரு தவறு, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், துணிகரமான பாவத்திற்கு நான் விலகி இருக்கிறேன், இதெல்லாம் உம்முடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அன்றைக்கு அவர் நீதிமானாக்கப்பட்டிருப்பான். ஆனால் அதையெல்லாம் நான் செய்தேன் என்று சொன்னான், பெருமை பாராட்டினான். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நண்பு சகோதரனே, சகோதரியே, காரியத்தை நன்றாய் நீங்கள் விளங்கிக்கொள். 11ஆம் அதிகாரம் திரும்ப திரும்ப நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. என் சகோதரர்களே, கடவுளின் அறிவு ஞானம் எவ்வளவு அதிகமானது தெரியுமா? நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டீர்கள், அடுத்தடுத்த படிகளை கடந்து இப்பொழுது கனி கொடுக்கிற பருவத்தில் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள். அதிக கனிகளை கொடுக்கிறோம் என்று நீ மேன்மை பாராட்ட முடியாது. மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். நாம் வளர 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 நமக்கு பணிவு ரொம்ப முக்கியம். நமக்கு பணிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் வளர வளர அவனுக்கு பணிவு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை அற்பமாய் எண்ணாது. அவர்கள் உன்னை விட, உன் பார்வைக்கு உன்னை விட எல்லாம் குறைந்தவர்களாகவே இருக்கட்டுமே, அவர்களை அற்பமாய் எண்ணாதே. அவர்களை மேன்மை உள்ளவர்களாய் நீ கருத வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் அவர் மேல் வைத்திருக்கிற கிருபைக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் நம் மேல் வைத்த கிருபையின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர்களையும் மறுபடியும் ஒட்ட வைப்பது அவருக்கு சுலபம் தெரியுமா? ஏனென்றால் சுபாவ கிளை, மறுபடியும் ஒட்ட வைக்கலாம். நீ நியாயம் தீர்க்காதே. 11ஆம் அதிகாரம் ஒவ்வொரு வார்த்தையுமே ஞான அர்த்தம் உடையவைகள், ரொம்ப முக்கியமானவைகள். தேவன் தாழ்மையாய் இருக்கிற உண்மையில் எவ்வளவு தயவாய் இருக்கிறார், கீழ்ப்படியாதவர்கள் மேல் எவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே,
சக மனிதர்களை நாம் எப்படி நேசிக்கிறோம்? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாத நீ காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்பாய்? ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு விலகி இருக்கிறார்கள். ஆண்டவரை கண்ட சகோதரர்கள் தான் விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கு வெட்டப்பட்டு கீழே கிடக்கிறார்கள். நான் நேற்றுத்தான் புதிதாய் அந்த இடத்திலே வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் ஏற்கனவே சுபாவ கிளையாக இருந்தவர்கள் வெட்டப்பட்டு அவர்கள் விசுவாசித்தால் மறுபடியும் அவர்களை ஒட்ட வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பவுல் அதை சொல்லும் பொழுது தன்னையே அதில் உட்படுத்தி சொல்லுகிறார். நான் பென்னியமின் கோத்திரத்தான், என்னை தேவன் எடுத்து பயன்படுத்தவில்லையா? யாரை ஆண்டவர் வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்துவார். தேவனுடைய தீர்மானத்தில் அது இருக்கிறது. ஆகவே நீ பெருமை பாராட்ட. நீ இன்றைக்கு இருக்கிறது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை. அஸ்ஸாமில் ஒரு மலை கிராமம், இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அந்த மலை கிராமத்திலே சில மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்தார்கள். அந்த கிராமத்து மக்கள் எதிர்த்தார்கள் என்றால் தீவிரமாய் ஒரு மனிதன் எதிர்த்தான். மற்றவர்கள் நியூட்ரலாக தான் இருந்தாங்க. ஒரு மனிதன் 2 மிஷனரிகளையும் விரட்டினான். அடுத்த கிராமத்துக்கு போய்விட்டார்கள். அந்த கிராமத்தில் வெயில் காலங்களில் வீட்டுக்கு வெளியே வந்து வரிசையாக படுத்திருப்பாங்களாம் தெருக்கள். ஒரு சில மாதங்கள் மட்டும் அப்படி ஒரு வெயில் காலம் எல்லாம் வெளியில் படுத்திருக்கிறாங்க. ஒரு 4 ஆண்கள் ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க. அதில் மத்தியில் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளை விரட்டினாரே ஒரு பெரிய சண்டியர், அவர் படுத்திருந்தார். காலையில் எழும்பி பார்க்கிறார்கள், அவரை மட்டும் காணும். எல்லாம் கிடக்கிறாங்க, எல்லாம் படுத்திருக்காங்க, அவரை மட்டும் காணும். எங்கன்னு தேடி அலைகிறாங்க. எங்கன்னு தேடி அலைகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு புலி வந்துட்டு போன புலியினுடைய காலடி தடம் இருக்கிறது. காட்டுக்குள்ளே பார்த்தா வெறும் எலும்புகள் மாத்திரம் கிடக்குது. ஒரு ஆள் பார்த்தால் இந்த மனிதர், அத்தனை பேர் படுத்திருக்கிற அந்த இடத்துக்குள்ள புலி வந்திருக்குது. இவரை மாத்திரம் அடித்து அப்படி தூக்கிட்டு போயிட்டு, எந்த சத்தமும் இல்லை. சில அதிசயங்கள் இந்த மாதிரி நடக்குது. வேதனை தான். அந்த கிராமத்து மக்கள் புரிந்து கொண்டார்கள். உடனடியாக இந்த மிஷனரியை போய் அழைத்து வந்து, ஐயா, எங்கள் ஊரில் நீங்கள் தங்கி இருந்து சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொன்னார். கடவுளுடைய தயவை பார், அதே நேரம் கடவுளுடைய கண்டிப்பையும் பார். பயந்துரு. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால சிலுவை மரணத்தினால் உங்களையும் என்னையும் ரட்சித்தார், மீட்டார். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பயத்துடனே நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே அவரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். மகிழ்ச்சி தேவை. அது நம்முடைய இருதயத்தில் உள்ள மகிழ்ச்சி. ஆனால் பயபக்தியோடு தேவ சமூகத்திலே நடந்து கொள். தேவனுடைய ஆலயம் புனிதமானது. தேவனுடைய ஆலயம் இஸ் ஈக்குவல் டு த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நடுக்கத்தோடு பயத்தோடு ஆலயத்திற்குள்ளே வாருங்கள். ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்தவ வாழ்வு,
ஆனால் அது எல்லை மீறி போகக்கூடாது. அதற்கெல்லாம் ஒரு ரெவரன்ஸ் உண்டு. அதை மீறக்கூடாது. 11வது அதிகாரம் சொல்லுகிறது, எந்த நிலைமையிலே எவ்வளோ உயர்ந்த நிலைமைக்கு நீ ஊழியத்திலே சென்றால் பயபக்தியோடு நடந்து கொள், பயத்துடனே கலிகூறுங்கள், சேவியுங்கள், கர்த்தருடைய கோபம் இன்னும் கொஞ்ச நாளிலே பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கடவுளின் தயவை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும், எங்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, காத்து கொள்ளுங்க. கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் நீங்கள் திரையில் காண்கிறவர்களுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நம் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கும் ஏற்ற வேதபாட செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தின் வேதபாட வரிசை, இந்த வேத பாடத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.